நபியுடைய காலகட்டத்தில் ஷாஃபி இல்ல, ஹனஃபி இல்ல, ஹம்பலி இல்ல. நபியுடைய காலகட்டத்தில் மௌலிது இல்ல, மீலாது இல்ல, தர்கா வழிபாடுகள் எதுவுமே இல்லை. இவைகள் அனைத்தையும் இன்றைக்கு பள்ளிவாசல் என்ற பெயர்ல, இறை இல்லங்கள் என்ற பெயர்ல அதைத்தான் அங்கே போதிக்கிறார்கள், அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இவைகள் அனைத்தும் மார்க்கத்துக்கு எதிரானது. எனவேதான் இவைகள் வேண்டாம், நீங்க சுன்னாவை பின்பற்றி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நீங்க இங்க வாங்க அப்படிங்கிறோம். அதுக்கு தான் இந்த பள்ளிவாசல். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் புனித மிகுந்த இந்த ஜும்மா நாளில் இறைவன் காட்டிய வழியின் அடிப்படையில் வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே தமிழகத்திலேயும் தமிழகம் அல்லாத இன்ன பிற மாநிலங்களிலேயும் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக இறை இல்லங்களை நிர்மாணித்து இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற காரியங்களில் நம்முடைய சகோதரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே மங்களக்குடியிலேயும் நீண்ட காலமாக ஒரு மர்கஸ் வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடுபட்டு உழைத்து இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைக்கு இந்த மர்கஸ்கள் உருவாக்கப்பட்டு முதல் ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்திலே இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு விதமான கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன கேள்வி என்றால், பல்வேறு இஸ்லாமிய ஊர்களிலே முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளிலே இறை இல்லங்கள் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டெல்லாம் இருக்கிறது. சில ஊர்களிலே அங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் தாண்டி அவர்கள் எந்த அளவிற்கு வழிபாட்டுக்கு வருவார்களோ அவைகளை எல்லாம் தாண்டி மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. உருவாக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே பல்வேறு இடங்களிலே தொழுவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் அல்லது குறைவான எண்ணிக்கையில் வந்து தொழுகின்ற சூழல் எல்லாம் இருக்கிறது. பள்ளிவாசல் என்பதற்கு நமக்கு பஞ்சம் இல்லை. எல்லா இடங்களிலேயும் பள்ளிவாசல்கள் நிறைந்து இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நீங்களும் உங்களுடைய ஜமாத்தின் சார்பிலே இது போன்ற பள்ளிவாசல்களை மர்கஸ்களை உருவாக்குவதுண்டான நோக்கம் என்ன? எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கத்தானே செய்கிறது. அப்படி என்றால் நீங்கள் போட்டிக்காக, பொறாமைக்காக, மக்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் இது போன்ற ஒரு பள்ளிவாசலை, இறை இல்லங்களை நீங்கள் உருவாக்குகிறீர்களா? ஏற்கனவே 4 5 அல்லது 2 பள்ளிவாசல் இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது 3வது ஒரு பள்ளி எதற்கு? 4வதாக நீங்கள் ஏன் ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்ற இந்த ஐயம் பல்வேறு பகுதிகளிலே, பல்வேறு ஊர்களிலே இருக்கிறது. இங்கேயும் அது போன்ற சந்தேகங்கள் இருக்கலாம். முதல் விஷயமாக, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே இது போன்ற மர்கஸ்களை நாம் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமே என்னவென்றால், போட்டிக்காக வேண்டி நாம் பள்ளிவாசல் உருவாக்கவில்லை. அந்த ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல், இந்த ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல், எனவே எங்களுடைய ஜமாத்துக்கும் ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு நோக்கத்தில் இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்படவில்லை. அப்படி என்றால் எதற்காக வேண்டி இந்த பள்ளிவாசல்?
எதற்காக வேண்டி இந்த மர்க்கசுகள்? போட்டிக்காக வேண்டி உருவாக்கப்படவில்லை என்றால் ஒரு ஊருக்கு 2 பள்ளிவாசல் போதும் என்றால் 2ஓடு நிறுத்தி இருக்கலாமே. 4 பள்ளிவாசல்கள் போதும் என்றால் 4ஓடு நிறுத்தி இருக்கலாமே. நீங்கள் எதற்கு இன்னொரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி வரும். இது போட்டிக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் எதற்காக வேண்டி கட்டப்பட வேண்டும்? கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்களிலே என்ன வணக்க வழிபாட்டு முறைகள் செயல்படுத்தப்பட வேண்டும்? அதுபோன்ற இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில் அந்த பள்ளிவாசல்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன அடிப்படையில் இது போன்ற இறை இல்லங்கள் இல்லாமல் போனதுனாலதான் நாம ஒரு இறை இல்லத்தை கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இறை இல்லங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒரு இடத்தில் சொல்லுகிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா, நீங்கள் இறை இல்லங்களை கட்ட வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு உத்தரவிடுகிறான். பள்ளிவாசலை நீங்க உருவாக்குங்கள், பள்ளிவாசலை நீங்கள் கட்டுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். எதற்காக? ஏக இறைவனுடைய திருநாமங்கள் அங்கே போற்றப்பட வேண்டும், இறைவன் மாத்திரமே அங்கே வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். எனவே அந்த இறை இல்லத்தில் இறைவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்பட வேண்டுமே தவிர இறைவனோடு சேர்த்து, அல்லாஹ்வோடு சேர்த்து அவுலியாக்கள், மகான்கள், நாதாக்கள், வலிமார்கள், முன்னோர்கள் இவர்கள் யாருமே வழிபாடு செய்யப்படக்கூடாது என்றும் இறைவன் சொல்லுகிறான். பள்ளிவாசல் எனக்கு சொந்தம், இறை இல்லம் என்பது எனக்கு சொந்தம். அந்த எனக்கு சொந்தமான அந்த இறை இல்லத்தில் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்பட வேண்டும். இறைவன் அல்லாத வேறு யாரும் அங்கே துதிக்கப்படக்கூடாது, இறைவன் அல்லாத வேறு யாரும் அங்கே வழிபாடு செய்யப்படக்கூடாது என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, எதற்காக? இறைவனுடைய பெயர் மாத்திரம் துதிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ர் மாத்திரம் அங்கே பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டி இறைவன் மறுமையில சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால், பள்ளிவாசல் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலக்கணம் என்னவென்றால், இறைவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்படணும், அவன் மாத்திரம்தான் அங்கே வணங்கப்பட வேண்டும், வேறு யாரும் அங்கே வணக்கத்துக்குரியவர்களாக ஆக்கப்படக்கூடாது என்று இந்த ஹதீசுகள், நான் படித்து காட்டிய வசனங்கள், இவைகள் அல்லாத ஏராளமான வகை செய்திகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ ஒரு பள்ளிவாசல் என்பது இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே, ஏன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே பல்வேறு பள்ளிவாசல்கள் இருக்கத்தானே செய்கிறது. அந்த பள்ளிவாசல்கள் அனைத்தும் இறைவன் சொன்ன இந்த விதியின் அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அழகா பள்ளிவாசல் கட்டியிருப்பாங்க, பளிங்கு கற்களை பதித்து இருப்பார்கள், பிரம்மாண்டமாக ஏசிகள் மாட்டி இருப்பார்கள், வந்து தொழக்கூடிய மக்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்திருப்பார்கள். இது எல்லாம் சரியா இருக்கும். வானூராய்வு அளவிற்கு மிக பிரம்மாண்டமான மணராக்களை கட்டி வைத்திருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் எது இருக்க வேண்டுமோ, இறைவன் எது பள்ளிவாசனுடைய தகுதி என்று நமக்கு சொல்லி தருகிறானோ அந்த தகுதி இருக்கிறதா? எத்தனையோ பள்ளிவாசல் நீங்க பாருங்க, மௌலூது என்ற அந்த பாடலை இன்னைக்கும் படித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அந்த மௌலூதுடைய வரியில் என்ன எவ்வளவு பெரிய சிறுக்கான வார்த்தை இருக்கிறது. ரஹ்மான் ஒருவன் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன். நாம எல்லாருமே முஸ்லிம்கள்ல எத்தனை பிரிவு இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும், கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒத்துக்கொள்வோம், அல்லாஹ் ஒருத்தன் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன். இது எல்லாருமே ஒத்துக்கிறோமா இல்லையா?
நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ரப்பிட்ட கையேந்துறோம், நமக்கு ஒரு நோய் வந்தால் ரப்பிட்ட கையேந்துகிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால் ரஹ்மானிடத்தில் கையேந்துகிறோம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அர்த்தம் தெரியாமல் ஏதோ முன்னோர்களும் மூதாதையர்களும் காட்டி தந்தார்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களையும் இந்த மௌலூத ஓதுகிறோமே, அதுல உள்ள வரியை இன்னைக்கா படிச்சு பார்த்திருக்கிறோமா? எப்படி இருக்கிறது? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, பெரும்பாவங்களையும் மன்னிக்க கூடியவனே. யார்கிட்ட கேட்கிறாங்க? இந்த வரி யாரை நோக்கி சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வை நோக்கி சொல்லணும் இந்த வரியை. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவனே, என்னுடைய தவறுகளை எல்லாம் பிழை பொறுக்க தேடக்கூடியவனே, இறைவன்ட்ட கேட்கலாம். ஆனா இது யாரை பார்த்து கேட்கிறாங்க? முஹம்மது நபி அவர்களை பார்த்து. நீங்க அந்த யா நபி சலாம் அலைக்கும் என்ற அந்த பைத்த மௌலூதுல வருகின்ற அந்த வரியை படிச்சு பாருங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு வரக்கூடிய அந்த பைத்துல கடைசியாக என்ன வரி வரும்? முஹம்மதே, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, என்னுடைய ரகசியமான பாவத்தையும் பெரும் பாவங்களையும் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவரே. யாரை போய் கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவன் ரப்பு என்று தெரிஞ்சு இருந்தும் ரப்பு அல்லாத ஒரு நபியிடத்துல போய் என் பாவத்தை மன்னிக்க கூடியவரே என்று கேட்டால் இது என்ன அர்த்தம்? இது எங்க ஓதுகிறோம்? பள்ளிவாசல்ல ஓதலையா? இந்த வரிகள் பள்ளிவாசல்ல துதிக்கப்படவில்லையா? நபி அவர்களை திக்ர் என்ற பெயர்ல நபி அவர்களை கடவுளாக ஆக்கப்படவில்லையா? அப்ப இது எப்படி இது சரியாக இருக்கும்? குர்ஆனுடைய வசனத்தை படிச்சு பாருங்க. நீங்க குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கிறது? நான் ஒருத்தன் தான் திக்ர் செய்யப்பட வேண்டும் என்று இறைவன் சொல்லும் போது, அல்லாஹ் சொல்லும் போது, இந்த இடத்துல இல்ல இல்ல நபி அவர்களையும் நாங்கள் திக்ர் செய்வோம், நபி அவர்களையும் கடவுள் ரேஞ்சுக்கு நாங்கள் கொண்டு வருவோம், நபி அவர்களும் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவர். எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு பாவம்! இதுதானே எல்லா பள்ளிவாசல்லையும் நடக்கிறது. இது இல்லாத ஒரு பள்ளிவாசல் உண்டா? ஒன்னு ரெண்டு பேர் விதிவிலக்காக தௌஹீத் சிந்தனை வந்தால் அதுல இருந்து விடுபடுறாங்க. பாக்கி எல்லா பள்ளிவாசலையும் விடாப்புடியாக இந்த மௌலூதை ஓதி அல்லாஹ் வழிபாடு செய்யப்படக்கூடிய இடத்துல இந்த முஹம்மது நபி அவர்களும் வழிபாடு செய்யப்படக்கூடிய விதமாக வைத்திருக்கிறார்களா இல்லையா? உங்களுடைய சிந்தனைக்காக சொல்லிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர். அதே போன்று இன்னொரு இறை தூதர் இதற்கு முன்னால் வந்தார்கள். அவர்கள் யார்? ஈசா நபி. அந்த ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் இன்றைக்கும் நம்புகிறோம். ஆனால் இன்னொரு சமுதாயம் அதே ஈசா நபியை நாம் எப்படி நபி அவர்களை பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி ஈசா நபியை பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று ஒரு சமுதாயம் இன்னைக்கும் சொல்கிறதா? ஈசாவே ஈசாவே, ஜீசஸே ஜீசஸே, எங்களுடைய பாவத்தை மன்னி என்று அவங்க சொல்லலையா? ஜீசஸை பார்த்து, ஈசா நபியை பார்த்து ஒரு கூட்டம் இன்னைக்கும் எங்களுடைய பாவத்தை மன்னி என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து நம்ம காஃபிரும். ஜீசஸை, ஈசா நபியை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள், பாவத்தை மன்னிக்கக்கூடிய தகுதியை ஈசா நபிக்கு கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் காஃபிர். அப்ப அதே மாதிரிதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இறை தூதர். ஈசா நபி எப்படி இறை தூதரோ அதே மாதிரி முஹம்மது நபி அவர்களும் இறை தூதர். அதுதானே, ரெண்டு பேரும் இறை தூதர் தானே. ஒரு இறை தூதரை ஒருவர் கடவுளாக ஆக்கிவிட்டார், அவரை இந்த இஸ்லாமிய உலகம் காஃபிர் என்று சொல்கிறது. முஹம்மது நபியை இன்னொரு சமூகம் கடவுளாக ஆக்குறது. ஆனால் அவர்களுக்கு பெயர் முஸ்லிம். நடைமுறையில் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அவர்கள் காஃபிர் என்றால் நம்ம என்ன அதே செயலைத்தானே செய்கிறோம். அப்ப ஒரு இறை இல்லம் என்பது இறைவன் மாத்திரம், அல்லாஹ் மாத்திரம் துதிக்கப்பட வேண்டிய அந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் துதிக்கப்படுகின்ற அளவிற்கு பள்ளிவாசல் நிறைந்து இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இது பள்ளிவாசல் அல்ல, இறைவன் சொன்ன இலக்கணம் அங்கே இல்ல, இறைவன் மாத்திரம் வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு நிலை அங்கே இல்ல. அதனால என்ன வேண்டாப்பா, உங்களோடு நாங்க சண்டை போட வேண்டாம், நாங்க இறைவனுக்காக, இறைவன் மாத்திரம் வழிபாடு செய்யப்படுவதற்காக நாங்க ஒரு இறை இல்லத்தை கட்டிட்டு போயிடுறோம். அதுக்கு தான் இது கட்டுதோம். இங்கே இறைவன் மாத்திரம் தான் வழிபாடு செய்யப்படுவான்,
அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் இங்கே வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு தகுதியானவன். வேறு யாரும் இந்த பள்ளிவாசல்ல வணக்கம் செய்யப்படுவதற்கு யாரையும் கூட்டு வர மாட்டோம். அவுலியாக்கள் பேரால, நாதாக்கள் பேரால, வலிமார்கள் பேரால யாரையும் கொண்டு வர மாட்டோம். அதுக்கு தான் இந்த பள்ளிவாசல் இறைவன் சொன்ன அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இது ஒண்ணு. அதே போன்று நீங்க வேறு சில பள்ளிவாசல் நீங்க பாருங்க. பள்ளிவாசல் என்றால் அங்கே பிரதானமாக ஐங்கால தொழுகை நடக்கும். பாங்கு சொல்லப்படும், இக்காமத் சொல்லப்படும், இமாம் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, அங்கே தொழுகைகள் நடக்கும். இந்த தொழுகைகள் அனைத்தும் எப்படி இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள். நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹ் புகாரிலே இடம்பெறுகிறதா இல்லையா? ஒரு பள்ளிவாசல்ல, அதுவும் இறைவனுடைய இல்லத்துல, இறைவனுக்கு சொந்தமான இல்லத்தில் இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்றால் அங்கே இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் வழிபாடு செய்யணும். வஹீல சொல்லி தந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இன்ன பிற மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா? ஒவ்வொரு மதத்துக்கும் அவருடைய கடவுளை வழிபாடு செய்வார்கள். நாமளும் நம்முடைய கடவுளை வழிபாடு செய்கிறோம். இதற்கு மிகப்பெரிய வேறுபாடு என்ன தெரியுமா? ஒவ்வொரு மதத்தவர்களும் அவருடைய கடவுளை வழிபாடு செய்யும் போது அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வழிபாடு செய்வார்கள். நீங்க எல்லா மதத்தையும் நீங்க ஆய்வு பண்ணுங்க. ஒரு கடவுளை நம்பி இருக்கக்கூடியவர் அவருடைய கடவுளை அவர் வழிபாடு செய்கிறார் என்றால் அவருக்கு எப்படி தோணுகிறதோ, அல்லது அவருடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் எப்படி கற்றுக் கொடுத்திருந்தார்களோ அப்படித்தான் வழிபாடு செய்வாங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்றால் என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் வணங்கக்கூடாது. நான் எப்படி வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படி வணங்கக்கூடாது. என்னுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் அல்லது இமாம்களும் நாதாக்களும் வலிமார்களும் பெரிய பெரிய ஷஹீதுகளும் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி நான் வழிபாடு செய்யக்கூடாது. என்னுடைய கடவுளை, என்னுடைய இறைவனை நான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் வழிபாடு செய்யணும். இதுதான் இஸ்லாத்துக்கும் இன்ன பிற மதத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு. எல்லா மதத்தையும் நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீர்கள் என்றால் அவங்களுடைய கடவுளை வழிபாடு செய்வாங்க அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க. ஆனா இஸ்லாத்துல அல்லாஹ்வை நீ வழிபாடு செய்யணும் உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இல்ல, கடவுளுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீ வழிபாடு செய்யணும். அதுதான் இஸ்லாத்துல மிகப்பெரிய தனி சிறப்பு. அதனாலதான் நபி அவர்கள் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி நீங்க தொழுவுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினார்கள் என்றால் எப்படி கையை உயர்த்தினார்களோ அப்படித்தான் நான் உயர்த்தணும். எப்படி ருக்கு செய்தார்களோ அப்படித்தான் நான் ருக்கு செய்யணும். எப்படி சஜதா செய்தார்களோ அப்படித்தான் நான் சஜதா செய்யணும். எத்தனை ரக்காயத்து தொழ சொன்னார்களோ அத்தனை ரக்காயத்து தான் நான் தொழணும். நான் அல்லாஹ் மேல ரொம்ப இபாதத்து கூடினவன், நம்பிக்கை கூடுதலாக இருக்கக்கூடியவன், ரஹ்மானுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டு இருக்கிறேன், எனவே நிறைய வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு லுஹருடைய 4 ரக்காயத்தை 6 ரக்காயத்தா நான் மாற்றக்கூடாது. மாத்துகின்ற உரிமை எனக்கு கிடையாது. அல்லாஹ் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாலும், அல்லாஹ் மேல எவ்வளவு பாசத்தை நீ கொட்டி தீர்த்தாலும் லுஹருடைய அந்த ஃபர்லான தொழுகை என்பது 4 தான். ஜும்மாவுக்கு தொழுவுமே, ஏன் இப்ப எல்லாரும் கூட்டிட்டோமே, அல்லாஹ் நம்மளுக்கு பெரிய நியமத்துகளை அருளை தந்திருக்கிறான், அதனால ஜும்மாவுடைய தொழுகையை 2க்கு பதிலா 3 மாத்திருவோமா? உலகம் எல்லாரும் சேர்ந்த இஸ்லாமிய உலகமே காரி துப்பும். அப்ப இதெல்லாம் எதை சொல்கிறோம் என்றால் நபி அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ, வகை செய்தி எதை சொல்கிறதோ அப்படித்தான் நான் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆனா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நீங்க பாருங்க, ஷாஃபி பள்ளிவாசல், ஹனஃபி பள்ளிவாசல், முஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல், பள்ளிவாசலுடைய பேரெல்லாம் நீங்க பாருங்களேன். இப்ப அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு முஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் எப்படி வரும்? என்னைக்காவது யோசிச்சோமா? என்னைக்காவது சிந்திச்சோமா? இது எப்படிப்பா? அல்லாஹ்வுடைய பேர்ல பள்ளிவாசல் உருவாக்கு. மசூர் ரஹ்மான் என்று போடு, மசூர் ரஹீம் என்று போடு. இறைவனுடைய பள்ளிவாசல்ல இறைவன் வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுடைய பேரு இது ஜும்மா ஹனஃபி பள்ளி, இது ஜும்மா ஷாஃபி பள்ளி, இது முஹீதீன் ஆண்டவர் பள்ளி. இது எப்படிங்க? பள்ளிவாசலுடைய பேர்லயே இவ்வளவு அநியாயம் நாம பண்ணி வச்சிருக்கிறோம்னா அது எப்படி இறைவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசலா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கா இல்லையா? ஷாஃபி மதஹப் என்னைக்கு உருவானது? ஹனஃபி மதஹப் என்னைக்கு உருவானது? நபியுடைய காலகட்டத்தில் இந்த ஷாஃபி இமாம் அந்த மதஹப் உண்டா? நபியுடைய காலகட்டத்தில் ஹனஃபி மதஹப் உண்டா? நபியுடைய காலகட்டத்தில் மாலிக் இமாமோ, அவுசா இமாமோ, சௌரி இமாமோ இப்படிப்பட்ட இமாம்கள் அன்னைக்கு இருந்தாங்களா?
நபியுடைய காலகட்டத்தில் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருந்தது, வஹி செய்தி, குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான். அப்ப அதை புறக்கணித்து விட்டு நாங்கள் ஷாஃபி மதஹ்பின் அடிப்படையில் தான் தொழுவோம், நான் ஹனஃபிய மதஹ்பின் அடிப்படையில் தான் தொழுவேன், நான் ஹம்பலி மதஹ்ப் அடிப்படையில் தான் தொழுவேன், அதுக்குத்தான் இந்த பள்ளிவாசல். ஏன் கடந்த காலகட்டத்தில் இதே ஊர்ல இது போன்ற விவகாரங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரவில்லையா? ஷாஃபி பள்ளிவாசல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படித்தான் நான் போய் தொழணும். நான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தொழ முடியாது. கடந்த கால வரலாறுகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாயத்தில் இருக்கும் போது விரலை ஆட்டினார்கள் என்று நசையில ஹதீஸ் வருகிறது. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் நான் தொழுவேன் என்று சொன்னால் எத்தனையோ பள்ளிவாசல்களில் விரலை ஒடித்தார்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று போர்டுகளை போட்டார்கள். இப்பதான் அதெல்லாம் மாறி இருக்கிறது. ஒரு நேரத்தில் ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நீ தொழுகிறாய் என்றால் இங்கே வரக்கூடாது, தொப்பி போடாமல் வந்து இங்க தொழக்கூடாது என்று போர்டு வைத்த வரலாறு உண்டா இல்லையா? தொப்பி போடாமல் தொழக்கூடாது நம்ம கேட்டோம். தொப்பிக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? நபி அவர்கள் தொப்பி போட்டு தான் தொழ வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா? பதில் இல்லை. அன்னைக்கு இதெல்லாம் கேட்டோம். அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில்? ஒரு நேரத்தில் ஷாஃபி மதஹ்பின் பின்பற்றி நீ தொழணும், ஹனஃபி மதஹ்பை பின்பற்றி தான் நீ தொழணும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீ தொழக்கூடியவனா இருந்தால் வராத. அதுக்கு தான் இந்த பள்ளிவாசல். இப்படி எல்லாம் விரட்டினாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் அடிச்சாங்களா இல்லையா? இன்றைக்கு நாம அதைத்தான் சொல்றோம். இது போட்டிக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. நிர்வாகத்துக்காக வேண்டிய பள்ளிவாசல் கட்டுதோம். நான் தலைவராக வரணும், அதனால எனக்கு ஒரு பள்ளிவாசல், நான் செயலாளராக வரணும், அதுக்காண்டி ஒரு பள்ளி, அதெல்லாம் கிடையாது. குர்ஆனும் சுன்னாவுக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டுதோம். நபியுடைய காலகட்டத்தில் ஷாஃபி இல்ல, ஹனஃபி இல்ல, ஹம்பலி இல்ல. நபியுடைய காலகட்டத்தில் மௌலிது இல்ல, மீலாது இல்ல, தர்கா வழிபாடுகள் எதுவுமே இல்ல. இவைகள் அனைத்தையும் இன்றைக்கு பள்ளிவாசல் என்ற பெயர்ல, இறை இல்லங்கள் என்ற பெயர்ல அதைத்தான் அங்கே போதிக்கிறார்கள், அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இவைகள் அனைத்தும் மார்க்கத்துக்கு எதிரானது. எனவேதான் இவைகள் வேண்டாம், நீங்க சுன்னாவை பின்பற்றி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நீங்க இங்க வாங்க அப்படிங்கிறோம். அதுக்கு தான் இந்த பள்ளிவாசல். வேற என்ன? எங்களுக்கு வேற நோக்கம்லாம் கிடையாது. மர்கஸ்களை உருவாக்குவதற்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒன்றே ஒன்றை மட்டும் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாத்துல பள்ளிவாசலுக்கு என்ன சட்டமோ அது எங்கே நடைமுறையில் இருக்கிறது, எந்த பள்ளிவாசல்ல இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலா நீங்க பாருங்க. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பாங்கு சொல்லும் போதே பிதஅத்துகளை உருவாக்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன? பாங்கனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே, பாங்கனுடைய வாசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில ஊர்களில் நீங்க பார்க்கலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு ஸலவாத்து சொல்லுவாங்க. சில இடங்கள்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல இன்னும் கூடுதலான வார்த்தை. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் அல்லாஹ்வுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்ப பள்ளிவாசல்ங்கிறது யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே செயல்படுத்தப்பட வேண்டும். இப்ப நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? என் விருப்பத்துக்கு பள்ளிவாசலப்பா, உன் விருப்பத்துக்கு பள்ளிவாசலப்பா, நீ எப்படி வணங்க நினைக்கிறியோ அதுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டிக்க. இதா பள்ளிவாசல் என்றால்? அது மார்க்க அடிப்படையில் இருக்கணும், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அது இருக்கணும். அதுக்கு தான் பள்ளிவாசல். இப்பவும் இன்னொன்னையும் சொல்லிக் கொள்கிறோம். ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும், ஒரு பேச்சுக்கு இங்கு சுன்னாவுக்கு மாற்றமாக, வஹி செய்திக்கு மாற்றமாக, குர்ஆனுடைய செய்திகளுக்கு மாற்றமாக இங்கு ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது, இதை நீ செய்யாத என்று தடுப்பதற்கு. சுன்னாவுக்கு மாற்றம், அதனால நீ செய்யாத சொல்லலாம். மற்ற பள்ளிவாசல் இப்படி சொல்லுவாங்களா? நாங்க சொல்றோம், சொல்ல முடியும். ஏன்? எங்கள்கிட்டையும் மனிதன் என்கிற அடிப்படையில் நாங்க தவறு செய்து விட்டோம் என்றால் தாராளமா வந்து திருத்துங்க. அதை சொல்றதுக்கு உண்டான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. தவறு செய்து விட்டோம் என்றால் அதை திருத்துவதற்குரிய உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்? சுன்னாவின் அடிப்படையில் கரெக்டா நடக்கிறோம் நாங்க சொல்றோம், அதுதான் அர்த்தம். ஹதீஸின் அடிப்படையில், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை நாங்கள் எங்களால் இயன்ற அளவிற்கு நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் என்று நாங்கள் சொல்றோம். அதுக்கு தான். மற்றபடி போட்டி, போராம அல்லது வேற வேற சிந்தனைகள் என்பதற்காண்டி உருவாக்கப்படல. இறைவன் எதற்காக வேண்டி பள்ளிவாசல் உருவாக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த நோக்கத்திற்காண்டி உருவாக்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் இருக்கும் காலம் எல்லாம் அந்த பள்ளிவாசலில் இறைவனுடைய வஹி செய்தி மாத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்.
குர்ஆனும் சுன்னாவும் மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.